ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சுஹேல் கிளாஸ் ரூம். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இந்த வீக் என்ன பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வர்சஸ் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் அ ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஃபேனு, லைட்டு, காரு, ஃப்ளைட்டு எல்லாமே என்னது ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமிங் டேர்மில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் data and functions ன்னு சொல்லுவாங்க. In other words, it comprises of attributes and methods. சரி, இதை எப்படி ரியல் டைமா நம்ம மேட்ச் பண்றது? இப்போ ஹியூமன் ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, we have several parts like eyes, nose, ears, hands, legs இப்படின்னு சொல்றோம். இதை தான் நம்ம ப்ரோக்ராமிங்ல வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்கு. இப்போ ஐஸ் எடுத்துக்கிட்டா அதை வச்சு நம்ம பார்க்கலாம், we can see. And legsனா with the help of legs we can walk. ஸோ அதுக்கு ஒரு என்ன இருக்கு, பிஹேவியர் இருக்கு. ஸோ இதைத்தான் நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் என்ன சொல்லுவோம்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் நாலேஜ் அபவுட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் அ டேட்டா டைப். ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஆப்ஜெக்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா டைப் தேவை. அதுதான் என்னது, கிளாஸ். சரி, வாட் இஸ் நவ் ரெஃபரன்ஸ்? இந்த ரெஃபரன்ஸுங்கிறது என்னன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த ஆப்ஜெக்ட் போய் மெமரியில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அது எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த அட்ரஸை ஹோல்டு பண்றது தான் இந்த ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் அன் அட்ரஸ். தட் அட்ரஸ் வில் ஹோல்டு த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதோட ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, whenever we load a ஜாவா ப்ரோக்ராம், ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது, எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அதில் இருக்கிற வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது மெமரியில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மெமரியில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக், இன்னொன்று வந்து ஹீப். ஸோ நம்ம ஒரு ஜாவா கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மெத்தட்ஸ்னால் அதை கால் பண்ணுவோம். இது எல்லாமே மெமரியில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்க்கலாம். Now we will see how we can differentiate this object and reference. So first of all, let me just tell you what is a reference. So reference is a variable which holds an address where an object is stored. I told you already. So first of all, how to create a reference variable in Java. So imagine that you have a class. First I need to create a reference for that class. அதாவது ஒரு class already இருக்கு ஜாவாவில். அந்த கிளாஸ்க்கு எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல மெமரியில் தேர் ஆர் டூ பார்ட்ஸ், லைக் ஒன் இஸ் அ ஸ்டாக் அண்ட் அதர் ஒன் இஸ் அ ஹீப். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வில் பி ஸ்டோர்ட் இன் த ஸ்டாக் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும், ஹீப்பில் ஸ்டோர் ஆகாது. Okay, so that is what I've given here in this two memory area. One part is the stack part, another part is the heap part. Now the general syntax for creating a reference is, first you have to write down the class name for which class you need to create a reference. Okay, now for example, the name of the class happens to be sum and OB is the reference. Okay, now this line, what it tells you is this OB is a reference variable to this class sum. So in the stack OB அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் ஆயிரும். அதுக்குள்ளே என்ன இருக்கும், இனிஷியலாக அந்த லைனோட எண்டில் நல்லுன்னு இருக்கும். இந்த லைன், இந்த சம் ஓபின்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த லைனோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லுன்னு தான் இருக்கும். we don't have anything else. Okay, but the next line OB is equal to new sum, இதுதான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் படிக்கும்போது இந்த ரெண்டு லைனை கம்பைன் பண்ணி ஒரே லைனை எழுதுவோம், லைக் சம் OB is equal to new sum. Like, pardon with my handwriting. Okay, so since I'm using this brush tool. Okay, so sum OB equal to new sum. இந்த OBங்கிறது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். Actually that is not a right one. This OB is nothing but a reference variable. Okay, so this single line is actually a composition of டூ லைன்ஸ். இந்த ரெண்டு லைனை தான் ஒரே லைனாக எழுதுகிறோம். ஸோ இந்த ஓபிங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள். சரி, இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு இந்த லைன் மூலியமாக. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும்னா, இட் வில் பி ஸ்டோர்ட் இன் ஸ்டாக். ஓகே, இனிஷியலாக இட் வில் பி நல். ஓகேங்களா? நான் ஒன்ஸ் ஓபி இஸ் ஈக்குவல் டு நியூ சம்முங்கும் போது இந்த இடத்துல தான் இந்த நியூங்கிற ஆப்ரேட்டர், டைனமிக் மெமரி அலோகேஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம் அந்த கிளாஸ்க்கு. ஓகேயா? அந்த ஆப்ஜெக்ட் எங்கே வரும்னா ஹீப்பில் create ஆகும். This is what that particular object is.
ஸோ சம்ங்கிற ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் ஆகுது, ஹீப்பில் க்ரியேட் ஆகுது. நான் ஹவு டு யூ லிங்க் திஸ் ஓபி அண்ட் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள், இந்த சம்முங்கிறது தான் ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஆக்சுவலி இந்த ஹீப். அப்போ இந்த லைன் முடிஞ்சோடனே ஓபி ஈக்குவல் டு மெமரி அலோகேட் ஆயிடுச்சுல, அப்போ அது அந்த எந்த இடத்துல அந்த ஹீப்பில் ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1024ங்கிறது அதோட மெமரி அட்ரஸ். ஐ ஹவ் டேக்கன் அ சாம்பிள் அட்ரஸ் ஹியர். அந்த அட்ரஸ்ஸு இந்த நல்லுக்கு பதிலாக இந்த ஓபிக்குள்ளே இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் லைன், that OB will have an address. That address points to the object where the object is. அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குதோ அந்த அட்ரஸை இது பாயிண்ட் பண்ணும். கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் கிளியரான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸுங்கிறது என்னது, அதுக்குள்ளே ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் எதை பாயிண்ட் பண்ணும், நீ எந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியோ அந்த ஆப்ஜெக்ட் ஹீப்பில் எங்கே இருக்குதோ அந்த அட்ரஸை இங்கே டினோட் பண்ணும். கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஃபைன். Now moving on to the next slide. இப்போ நான் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஜாவாவில் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் now. ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விச் ஃபங்க்ஷன், மெயின் மெத்தட்லேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினுங்கிறது இட்ஸ் அ ஃபஸ்ட்டு மெத்தட் விச் வில் பி லோடட். ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்கல்ல, ஸோ இந்த இன்டர்ப்ரெட்டர் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எந்த மெத்தடை லோட் பண்ணும், மெயின் மெத்தடை தான் லோட் பண்ணும். இந்த மெயின் மெத்தடை கால் பண்ணும்போது இந்த மெயின் மெத்தடோட அட்ரஸ் எங்கே போகும்னா ஸ்டாகில் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மெயின் மெத்தடோட கால் வந்து, ஏன்னா இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தான் வி ஆர் யூஸிங் சம் கோட். ஓகே, ஸோ திஸ் மெயின் மெத்தட் கால் வில் பி ஸ்டோர்ட் இன் த ஸ்டாக் மெமரி. ஸோ இதுக்குள்ளே அந்த மெயின் மெத்தடோட கால் இருக்கும். ஓகே, ஐ ஹவ் மென்ஷன் ஹியர். பட் இந்த மெயின் மெத்தட் ஃபங்க்ஷன் கால்லாம் எதில் இருக்குன்னு சொன்னேன், இதில் இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அந்த மெயின் மெத்தடோட கால். ஆஃப்டர் தட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன், ரெஃபரன்ஸ் ஓபி இஸ் ஈக்குவல் டு நியூ ரெஃபரன்ஸ் 10,20. இப்போ இந்த லைனில் வாட் இஸ் த மீனிங் தட் ஐ ஹவ் கிரியேட்டட் அ ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஓபி ஃபார் விச் கிளாஸ், ரெஃபரன்ஸ் கிளாஸ். ஸோ ஐ ஹவ் காட் அ ரெஃபரன்ஸ் கிளாஸ். ஸோ ஓபிங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள். So up to this it is a reference variable. Okay, only variable is created. So OB is a reference variable equal to new referenceங்கும்போது என்ன ஆகுது, object create ஆகுது. So for this OB reference there is an object is created. இந்த object வந்து எங்கே இருக்கும், heapல இருக்கும். I told you already. So the actual object is here in the heap. At which address, 1024. This is the address. ஸோ அந்த நியூங்கும் போது அந்த அட்ரஸ் தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும் ஓபியில். ஸோ த ஓபி வில் ஹேவ் வாட், அட்ரஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் வாட் அபவுட் திஸ் 10 and 20, தீஸ் ஆர் த டூ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் த்ரூ த கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் என்ன பண்ணும், அந்த கிளாஸ் மெம்பர்ஸை என்ன பண்ணும், இனிஷியேட் பண்ணும். அந்த மெமரி ஃபுல்லாக எவ்வளோ தேவையோ அதை அலோகேட் பண்ணும். ஓகேவா, ஸோ ஃப்ரம் ஹியர் த கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்ட். ஸோ ஃப்ரம் ஹியர் த கண்ட்ரோல் வில் கோ டு த கிளாஸ் வேர். ஸோ அந்த ஐக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும், 10 and j will be 20. And whenever an object is created, object குள்ள வர variable, this a and b belongs to this particular class. These variables are called as instance variable னு சொல்லுவாங்க. We call it as instance variable. ஓகேவா, so these two will come inside the object. இது எங்கே இருக்கும்னா ஹீப்பில் இருக்கும். திஸ் வில் நாட் பி இன் த ஸ்டாக். நார்மல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோக்கல் வேரியபிள்ஸ், சி லோக்கல் வேரியபிள்ஸ் விச் ஆர் கிரியேட்டட் தட் வில் பி இன் த ஸ்டாக், நாட் இன் த ஹீப். ஹீப்புக்குள்ளே எந்த வேரியபிள் இருக்குன்னா, விச் வேரியபிள் பி தேர், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். தட் இஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே வரக்கூடிய வேரியபிள் அண்ட் மெத்தட், அது ரெண்டும் எதில் வரும், ஹீப்பில் வரும். ஓகே, நவ் திஸ் a will be getting the value 10 and b will be getting the value 20. So now initial value of a will be 10 and initial value of b will be 20. So I have the instance variable I have given the value. Now what is the next line, system.out.println before swap ob.a and ob.b. So ob is the reference here, so that points to the 1024 அங்க address. So ob.a na அந்த addressல இருக்க a value 1024ல என்ன a value இருக்கு. So before swap the answer will be what, 10 and then space and then 20 will be printed. Okay, now after that this is a very important line, ob.swap ob. Now here I am passing the the object as the argument. Here I am passing the object as the argument. ob is the object which is passed as an argument here. Okay, or in other words the reference,
is passed as an argument. So அதுதான் இந்த OB equal to R ன்னு சொல்கிறாங்க. So since OBங்கிறது இந்த மெமரி allocate பண்ணனால it refers to the object equal to Rங்கும்போது so what it refers, this R is a reference, another reference. I'm creating another reference for R. So which is now assigned to which one? OB. So OB is also already having 1024. Now this R will be also what? 1024. So it refers to the same object. It refers to the same object. When it refers to the same object, wherever the R is there, what happens? It is replaced by OB. That means it refers to the same 1024 memory location. Okay, now you just this is actually a simple logic like swapping of two numbers without temporary variable. So if I add a plus b, that will be 30. So now the a value will be 30, which has to be updated here as 30, and then minus 30 minus 20 will be 10. So once you finish these three operation, definitely the number will be swapped and a value will be 20 and b value will be 10. Now what is the main thing we have to understand here is, I'm just with the help of that object, I'm just assigning that to a reference, okay, which is just a reference. Now the reference is assigned to the object. Okay, now OB, sorry, like I have to say R is equal to OB, not OB equal to R, because when you pass the object, this OB is now being assigned to R. Okay, so not this OB equal to R, R equal to OB. That means this OB is now assigned to this reference. Now what is OB? OB is nothing but 1024, which is now assigned to R. That means R also now points to the same memory location. Okay, so this is how the call by reference happens in what? Java. I hope I've clearly given you the idea about what is an object and what is a reference and what is the difference between these two. Okay, in next session I think I can clearly summarize like referenceங்கிறது it refers to the address where the actual object is. Okay, and the objectங்கிறது வந்து ஹீப்பில் இருக்கும், ரெஃபரன்ஸுங்கிறது ஸ்டாக்ல இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கு வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன். ஹோப் ஐ வில் see you with the next video. Till then, goodbye, have a nice day, take care.